வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஏசி பிரிட்ஜின் வகைகளை பற்றி காண்போம். பொதுவாக பிரிட்ஜ் என்பது எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட்டை வைத்து வளையம் அல்லது பாலம் மாதிரியான அமைப்பினால் அமைக்கப்பட்டிருக்கும். எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட் பிரிட்ஜ் ஆனது ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் ஆகியவற்றினை அளவிட பயன்படுகிறது. பொதுவாக பிரிட்ஜ் இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று ஏசி பிரிட்ஜ், இன்னொன்று டிசி பிரிட்ஜ் ஆகும். டிசி பிரிட்ஜினை ஆல்ரெடி கண்டோம். இப்பொழுது ஏசி பிரிட்ஜினை பற்றி காண்போம். ஏசி பிரிட்ஜானது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டு வீன்ஸ்டோன் பிரிட்ஜினை போன்று ஒரு அமைப்பினால் ஆகி அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் ஆகியவற்றினை ஏசி சோர்ஸ் மற்றும் நல் டிடெக்டர் உதவியுடன் அளவிட பயன்படுகிறது. ஏசி பிரிட்ஜினை படத்தில் காணலாம். அடுத்து பேலன்ஸ் கண்டிஷன் என்பது பிரிட்ஜில் உள்ள டிடெக்டர் வழியாக ஜீரோ கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்பொழுது Z1 and Z4 is equal to Z2 and Z3. Z1, Z2, Z3, Z4 என்பது இம்பிடன்ஸினை குறிக்கிறது. பொதுவாக ஏசி பிரிட்ஜ் பல வகைப்படுகிறது. அவற்றில் சில ஆண்டர்சன் பிரிட்ஜ், மேக்ஸ்வெல் பிரிட்ஜ், ஷேரிங் பிரிட்ஜ், வேன் பிரிட்ஜ் ஆகும். ஆண்டர்சன் பிரிட்ஜின் பர்பஸ் ஆனது செல்ஃப் இண்டக்டன்ஸினை அளவிட பயன்படுகிறது. இதனுடைய அட்வான்டேஜ் ஆனது ஹை அக்யூரேட் மற்றும் மெஷரிங் வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டக்டன்ஸினை அளவிட பயன்படுகிறது. இதன் அப்ளிகேஷன் ஆனது ஃபிசிக்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் லேபிலில் அன்னோன் இண்டக்டன்ஸினை அளவிட பயன்படுகிறது. ஆண்டர்சன் பிரிட்ஜினை படத்தில் காணலாம். அடுத்து மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் என்பது அன்னோன் இண்டக்டன்ஸ் மற்றும் லோ கியூ ஃபேக்டர், அதாவது லெஸ் தென் 10 ஆகியவற்றினை அளவிட பயன்படுகிறது. இதன் அப்ளிகேஷன் மற்றும் லிமிட்டேஷன் என்பது இது யூஸ்லி இன் எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட்டில் லோ கியூ ஃபேக்டரை அளவிட பயன்படுகிறது. ஹை கியூ வேல்யூவிலே கண்டறிய நாட் சூட்டபுள். மேக்ஸ்வெல் பிரிட்ஜினை படத்தில் காணலாம். அடுத்து ஷேரிங் பிரிட்ஜின் இதன் பர்பஸ் ஆனது கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் டிசிபேஷன் ஃபேக்டர், டயலெக்ட்ரிக் லாஸ் மற்றும் இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேபிள் ஆகியவற்றினை அளவிட பயன்படுகிறது. இதனுடைய அட்வான்டேஜஸ் ஆனது ஹை அக்யூரேட், ஹை வோல்டேஜினை தாங்கக்கூடியது, ஃப்ரீக்குவென்சினால் அஃபெக்ட் ஆகாதது ஆகும். ஷேரிங் பிரிட்ஜினை படத்தில் காணலாம். அடுத்து விஎன் பிரிட்ஜின் பர்பஸ் ஆனது ஃப்ரீக்குவென்சி, கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் ஆகியவற்றினை அளவிட பயன்படுகிறது. இதனுடைய அட்வான்டேஜ் ஆனது ஹை அக்யூரசி ஃப்ரீக்குவென்சி மெஷர்மெண்ட் பண்ண பயன்படுகிறது மற்றும் ஸ்டேபிள் சைன் வேவ் ஜென்ரேஷன் பண்ண பயன்படுகிறது. வேன் பிரிட்ஜினை படத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.